அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் நாங்கள் கருப்பண்ண சுவாமி மந்திரமும் அதன் ஜந்திரமும் மூலமந்திரமும் பார்ப்போம். இதில் கருப்பண்ணசாமி மால் மந்திரம் பெரிதாக இருக்கும், மூலமந்திரம் ஓரளவு சிறிதுதான், ஜந்திரமும் சிறிய ஜந்திரம். ஆனால் நல்ல சக்தி கூடிய ஒரு மந்திரம். மால் மந்திரத்தில் அவர் எவ்வாறு இருக்கிறார், எப்படி என்றெல்லாம் வரும். இதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியான முறையில் இதை நீங்கள் பூசிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கருப்பண்ணசாமி உங்களுக்கு துணை இருப்பார். இதன் வரலாறெல்லாம் இருக்கிறது. இவர் எவ்வாறு மதுரைக்கு வந்தார், எப்படி 18 படி கருப்பசாமி ஆனார், அவருக்கு என்ன நடந்தது, அவரை கூட்டி வந்தது யார் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் தருவேன். என்னிடம் மாந்திரீகம் முறையாக கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம். மந்திரம் குருவாக்கு இல்லாமல் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எவ்வாறான மந்திரங்கள் எடுத்து நீங்கள் செய்தாலும் அது ஒரு 25% பலன் தரும் என்பதே குறைவுதான், சந்தேகம்தான். சில வேளைகளில் நீங்கள் மந்திரங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஏதேனும் தேவதைகள், அங்கு நடமாடும் தேவதைகள் ஒரு சில உதவிகளை செய்யலாம். முறையாக 100க்கு 100% முழுமையாக உங்களுக்கு மந்திர சித்தியும் நீங்கள் செய்யும் மந்திரங்களும் சித்தி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குருவாக்கோடு கற்றுக்கொள்ள வேண்டும். குருவாக்கு என்றால் குருவாக்குக்கென்று தனி ஒரு மந்திரம் இருக்கிறது. அதுபோல மந்திர சித்தி மந்திரங்கள் இருக்கிறது, ஜந்திர சித்தி மந்திரங்கள் இருக்கிறது. சரியான மந்திர சித்தி மந்திரங்களை நீங்கள் உபயோகித்தால்தான் மந்திரங்கள் உங்களுக்கு சித்திக்கும். அதுபோல தேவதைகளை வாளையமாக்கி உங்களுக்கு வாக்கு வாழையாக்குவதற்கான மந்திரங்கள் இருக்கிறது. இவ்வாறான பிரயோகங்களை நீங்கள் சரியான முறையில் கற்றுக்கொண்டால்தான் மந்திரங்கள் முழுமையாக சித்திக்கும். அல்லது நீங்கள் காலம்பூராக இருந்து என்ன காட்டுக்கத்து கத்தினாலும் தேவதைகள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யாது. இது வழி வழியாக வந்த முறை என்பதால் விதிக்கப்பட்ட விதிமுறையும் தேவதைகளின் சட்டம் என்ற ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறை. அந்த முறையில்தான் அவர்கள் எல்லாம் செய்வார்கள். இதை தெரிந்து கொண்டு மந்திரத்தை முறையாக கற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் 0094 77 18 52 188 என்று நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முதல் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். அதுக்கு பிறகு மந்திரம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நீங்கள் மெசேஜ் அனுப்பினால் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். அதன் பிறகு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலம். உங்களுக்கு அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீக்கி மந்திரம் கற்பித்து தரப்படும். அது முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி, 4ஆம் பகுதி என்று பிரித்து நான் கற்பிக்கிறேன். முதல் பகுதியில் அடிப்படை விடயங்கள், கணபதி பூசை, குரு பூசை, கணபதி பூசை, தேக சுத்தி என்று வரும். 2வது மந்திரங்களை எவ்வாறு சித்தி செய்வது என்ற மந்திர முறைகள், சாப நிவர்த்தி முறைகள் எல்லாம் வரும். 3வது கலசம் வைக்கும் முறைகள், அதை பிரிக்கும் முறை எவ்வாறு என்பதெல்லாம் வரும். 4வது முறைகள், அதற்கு அப்பாற்பட்ட பல விடயங்கள் வரும். இதில் நிறைய இருக்கிறது, அளவு இல்லை. நிறைய பல பிரயோகங்கள், ஏவல் பிரயோகங்கள், வாரண பிரயோகங்கள், வசிய பிரயோகங்கள் என்று அனைத்தும் வரும். எல்லாம் பரீட்சித்த முறையில் நான் உங்களை சோதனையெல்லாம் செய்துதான் உங்களுக்கு அதை கற்பிப்பேன். பரிசிட்ட முறை என்றால் ஒரு மந்திரங்களை தந்து அதை நீங்கள் சித்தி செய்ய வைத்து அதை எவ்வாறு வேலை செய்து என்றதெல்லாம் நான் உங்களை அவதானித்து பார்ப்பேன். இதன் முறையில் நீங்கள் கற்க விரும்பினால் கற்று கொள்ளலாம். 3 மாதங்கள் மந்திர பயிற்சி வழங்கப்படும். அதன் பிறகும் உங்கள் ஆர்வத்தை கொண்டு மேலதிக காலங்களுக்கும் பயிற்சி வழங்கப்படும். தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி தான், கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். படித்து விட்டீர்கள் என்றால் மாந்திரிகத்தில் நீங்களும் ஒரு சிறந்தவராக வரலாம். இனி நாங்கள்
கருப்பண்ணா சுவாமியின் மந்திரத்தை, மால் மந்திரத்தை பார்ப்போம். இதில் பெரிதாக மந்திரம் இருப்பதால் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து தான் அதை பதிவு செய்திருக்கிறேன். இதில் தெளிவில்லாமல் இருக்கும் என்று நீங்கள் கண்டால் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னிடம் மந்திரம் படித்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இதில் நேராக நான் அனுப்பி வைப்பேன். நல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கக்கூடியவாறு அனுப்பி வைப்பேன். ஏனையவர்கள் கவனமாக மந்திரத்தை செவி கொடுத்து கேட்டு எழுதி கொள்ளுங்கள். மந்திரம் இது மால் மந்திரம். ஓம் ஆதி மூலமான கருப்பண்ண சுவாமி, ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும் ஆதி கருப்பா, அதிக வரம் பெற்ற கருப்பா, ஓம் ஆம் ஊம் உலகமெல்லாம் ஓரடியில் அளந்த மாயவனுக்கு சத்துருவாய் பிறந்த ஆதி கருப்பா, மங்க் ரிங்க் மலையாளமெல்லாம் ஓடியாடி நின்ற கருப்பா, மாமொண்டி கருப்பா, மாயாண்டி கருப்பா, சங்கிலி கருப்பா, வஞ்சிவன கருப்பா, வலியடி கருப்பா, முத்து கருப்பா, முன்னோடும் கருப்பா, கோட்டை கருப்பா, கொத்தளத்து கருப்பா, மனையடி கருப்பா, ரெட்டைமலை கருப்பா, ஒற்றைமலை கருப்பா, சந்தி கருப்பா, சோதி கருப்பா, சுடரொளி கருப்பா, ஸ்ரீரங்கா திருவடி மீது நிற்கப்பட்ட 18ஆம் படி கருப்பா, பெரிய கருப்பண்ண சுவாமி, நீலமேக கருப்பண்ணா, காயாம்பு மேனியும் சந்திரகாவி சரிகையுருமாலும், சூரியவாளி சுண்டு விரல் அணிந்த திருவாளி மோதிரமும், காவி சரிகை கொங்காணியும் சரிகை வேட்டியும், திருவணிந்த காப்பும், கையில் பிடித்த வெள்ளித்தடியும், வெள்ளாவனையும், செந்தூர பொட்டும், வெங்கலப் பால் குடுவையும், வெள்ளிப் பிரம்பும், வீரியுமும், குச்சி உருவுமாலும், குலுங்க நடையும், கோபமும், கோதண்ட திருமேனியும், கோடி சூரிய பிரகாசமும், மேனியெங்கும் இட்ட திருநாமமும், துளசி மணியும், தூசிமுத்து என்ற நாமமும், ஒரு கையில் வாளும் ஒரு கையில் வெங்கல உடுக்கும் வேலும், வெள்ளிப்பிடி அறிவாளுடனே கருங்கச்சை கட்டி சுக்குவிட்டு மதுரை 18ஆம் படி காக்கப்பட்ட பெரியண்ணா சுவாமி, ஐயும் கிளியும் வங் வங் சிங் சிங் சவ்வும் கிளியும் ஹரி ஓம் நமசிவாய வா வா உங் உங் கிளியா, பெரிய நடாச்சி அம்மன் சந்நிதியில் மதுரை 18ஆம் படி தலைவாசலில் அதிபதியாய் இருக்கும் வா வா போ போ அடி அடி பிடி பிடி அந்தி சந்திமுனி, சடாமுனி, குருமுனி, செம்முனி, ஆகாசமுனி, தேவதை முனி மற்றும் பில்லி வஞ்சனை, சூனியம், பேய் பசாசு
பிரம்மராட்சதன், சண்டி சாமுண்டி துர்க்கை, காளி காளேரியை கட்டு, ஈஸ்வரியானை கட்டு, மந்திரத்திலாவது தந்திரத்திலாவது கோட்டான் பள்ளி தவளையில் செய்த வித்தைகளையும் சுடலையில் செய்ததும், மூஞ்சூறு காகம் பருந்தில் செய்ததும், வண்ணான் அடுப்பில் வைத்ததும், அரைவித்தை நீர்வித்தை, இவைகள் எல்லாம் உன் வீச்சருவாளால் வெட்டு, உன் வேலினால் குத்து, உன் தாயார் பெரிய நாச்சி அம்மன் மேல் ஆணை, வெட்டு, குத்து, போடு, ஐயும் கிளியும் சவ்வும் கிளியும், ஐயும் ஆதி மகாமாயி பாதத்து ஆணை, அந்தியை கட்டு, சந்தியை கட்டு, அகோரம் கொண்டு கட்டு, அட்டதிக்கும் கட்டு, சிவனானை ஜிங் இரீங் ஓம் அம் ஆதி மூலம், இவனை விட்டு அவனை பிடிபிடி, உக்கிரமா தூசி கருப்பண்ணா சுவாமி, சிவலோகம் மட்டும் எழுந்திடு, சிவலோகமறிய எழுந்திடு, அறியோம் நம சிவாயா நமா. இதுதான் மால் மந்திரம். இதை கவனமாக கேட்டு நன்றாக பாடமாக்கிக் கொள்ளுங்கள். இதை பூசையின் போது மூல மந்திரத்திற்கு முதல் 12 தடவை உச்சரிக்க வேண்டும். இதன் பின் மூலமந்திரம் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மூலமந்திரத்தை பார்ப்போம். மூலமந்திரம் இதுதான். ஓம் நீலமேக தூசி முத்துக்கருப்பா, வங் வங் அங் அங் கங் கங், அங்கமான ரூபா, லிங் லிங் சிங் சிங், உங் உங் சவ்வும் அவ்வும், நசி உச்சாடு நசிமசி ஸ்வாஹா. இதுதான் மூலமந்திரம். நீங்கள் என்ன விடயத்தை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சங்கல்பம் அல்லது காரிய சாத்திய மந்திரத்தின் மூலம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இவருக்கு வைக்கும் படையல் உங்களுக்கு முன்னமே நான் முதல் பதிவு பாருங்கள். கருப்பண்ணசாமி மந்திரம் என்று இருக்கும். இதற்கு முன்னின் ஒரு வீடியோவில் இருக்கிறது. அதில் படையல் முறைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சுருட்டு, சாராயம், வாசனை திரவியங்கள், அசைவ உணவுகள் வைக்க வேண்டும். நீங்கள் ஆச்சாரமாக சுத்தமாக இருந்து 21 நாட்களுக்கு இதை செய்து சித்தியாக்க வேண்டும். இரவு 8 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். படையல் வைக்கும் பொழுது நீங்கள் வாய் கட்டி படையல் வைக்க வேண்டும். அதன் பிறகு படையல் வைத்தெல்லாம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வாய்கட்ட வைத்ததுக்கு பிறகு மந்திரம் உச்சரிக்கலாம். படையல் வைக்கும்போது வாய்கட்டித்தான் நீங்கள் படையல் வையுங்கள். கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்தது நல்ல வாசனை திரவியங்கள். அடுத்தது பூசை செய்யும் நீங்கள் சுத்தமாக இருந்து இதை செய்ய வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு கருப்பண்ணசாமியின் அருள் கிடைக்கும். குரு மூலமாக சரியாக நீங்கள் மந்திர விடயங்களை கற்று செய்வதுதான் சிறந்தது. அதன்படி நீங்கள் குரு மூலமாக குருவாக்கு எடுத்து செய்வதே நல்லது. இனி நாங்கள் கருப்பண்ண சுவாமியின் ஜந்திரத்தை பார்ப்போம். இதுதான் கருப்பண்ணசாமியின் ஜந்திரம். இதை நீங்கள் சரியாக ஜந்திர சாவணிவர்த்தி செய்ததுக்கு பிறகு செய்யுங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன மந்திரமாக இருந்தாலும் அல்லது தெரிந்து கொள்ளுங்கள். மந்திர சாவணிவர்த்தி செய்து ஜந்திர சாவணிவர்த்தி செய்தது பிறகு நீங்கள் பிரயோகித்தால்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். இல்லாவிட்டால் நீங்கள் காற்றில் சொன்ன மந்திரமாக எல்லாம் கரைந்துவிடும். முறைப்படி அவற்றை தெரிந்து செய்யுங்கள். இதை நீங்கள் ஒரு செப்பு தகடில் வரைந்து, மொத்தமாக செப்பு தகடாக இருந்தால் நல்லம். இதற்கு நன்றாக உரு கொடுத்து கருப்பண்ணசாமி சிலையின் கீழ் வைத்து கொள்ளுங்கள். கும்பம் வைத்து செய்தால் அந்த கும்ப நீரை அந்த சிலையில் ஊற்றி அதன் பிறகு நீங்கள் அதற்கு ஜந்திரமெல்லாம் வைத்து
அஷ்டபந்தனம் செய்தால் நல்ல. அஷ்டபந்தனம் என்பது யந்திரத்தையும் சிலையையும் ஒன்றாக இறுக்கி வைக்கும் ஒரு முறை. இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்ளலாம். அஷ்டபந்தனம் எவ்வாறு செய்வது என்பதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொண்டு முறைப்படி கற்றுக்கொள்ளுங்கள். காசு என்று பார்த்தீர்களாக இருந்தால் காலம்பூராக நீங்கள் பயனற்ற மந்திரங்களை அல்லது சித்தியற்ற முறையில் செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். மந்திர முறைகள், சித்தி மந்திரங்கள், வாக்குப்பளித மந்திரங்கள் என்று பல உள்ளன. எல்லா ரகசிய பிரயோகங்களும் உங்களுக்கு எந்த மறைப்புமின்றி சொல்லித்தரப்படும். 2 பேப்பர் 3 பேப்பரில் மந்திரங்கள் நான் தருவதில்லை. அது நிறைய வரும். ஆன்லைனில் உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன். நேரடியாக முத்திரை முறைகளை படிப்பிப்பேன். பூசை எவ்வாறு செய்வது என்பதற்கான வீடியோக்கள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். 3 மாதமாவது ஆக குறைந்தது நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகும் பல சந்தேகங்களை நீக்குவதற்கு நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 00 94 77 18 52 188. இந்த இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். படித்தவர்கள், மந்திரம் செய்பவர்கள் எல்லோருக்கும் பலவிதமான ஜால வித்தைகளும், நீங்கள் இதுவரை அறிந்திராத பிரயோக வித்தைகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நீங்கள் இம்மந்திரங்களை செய்து சித்தியாக்கி பயன்பெற்றிருந்தால் அதை எனக்கு அறியத் தாருங்கள். நன்றி, வணக்கம்.